வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. வணக்கம் தமிழ் உறவுகளே. உயிருக்கு உயிராக காதலிச்ச லலிதாவை எதுக்காக கொலை பண்ணாரு, அவர் கொலை பண்ண தோணுனது என்ன அப்படின்றது தொடர்பாக கடந்த முறை அவர் அளித்த வாக்குமூலத்தோட ஒரு பகுதியில் பார்த்துருந்தோம். இந்த லலிதா கொலையோட அவரோட கோபமும் ஆத்திரமும் அடங்கலை. அதுக்கு அடுத்தபடியாக அவர் மிகுந்த நம்பிக்கைக்குரிய, அதாவது தம்பி மற்றும் மச்சானோடக்கு விட அதிக அளவு நம்பிக்கை வச்சிருந்த சுடலையை ஆட்டோ சங்கர் கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம், அவரை கொலை செய்ய தோணுன சுடலையின் செயல் என்ன அப்படிங்கிறத இந்த வாரம் ஆட்டோ சங்கர் அளித்த ஒப்புதல் வாக்கு மூலமாக நம்ம பார்க்கலாம். பாலா, இப்போ சுடலை எந்த இதில் கொலை பண்ணாரு அப்படிங்கிறத ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்காரு. அதையும் நீங்கள் அவரோட வெர்ஷன்லேயும் சொல்கிற வகையில் படிச்சிருக்கேன். கண்டிப்பாக ஆட்டோ சங்கர் லலிதாவை கொலை செஞ்சதுக்கு அப்புறமா ஆட்டோ சங்கருக்கு எல்லாமே, அதாவது அவனுடைய வரவு செலவு கணக்கு மிகவும் நம்பிக்கைக்குரிய இருந்த சுடலையும் ஆட்டோ சங்கர் கொலை பண்ணியிருக்காப்புல. அந்த ஆட்டோ சங்கரை கொலை செய்யும் அளவுக்கு சுடலை என்ன மாதிரி செயல்பட்டாரு, ஏன் சுடலையை கொலை செஞ்சாரு என்பதை பற்றி நீதிபதியிடம் ஆட்டோ சங்கர் தன்னுடைய வாக்குமூலத்தில் தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன தெரிவிச்சாருன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய வாக்குமூலத்தில் சொன்ன அந்த வெர்ஷன்லேயே, அவர் ஆட்டோ சங்கருடைய வெர்ஷன்லேயே நான் இப்போ நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். தனியார் தொழில் செய்ய வருவதாக கூறிய லலிதா தங்களுடன் சேராதது சுடலைக்கும் ரவிக்கும் என் மீது பெரும் சந்தேகத்தை எழுப்பியது. அதனால் சுடலை மூலமாக என் தம்பி மீது 75 கேஸ், அதாவது பெட்டி கேஸ் போட வைத்து அவனை கோர்ட்டில் ரிமாண்ட் செய்தார்கள். நாங்கள் வியாபாரம் நடக்கும் இடத்தில் அடிக்கடி விபச்சார தடுப்பு பிரிவு போலீசாரை ரெய்டுக்கு நடத்தி ஏவி விட்டார்கள். சுடலையை தனியாக தொழில் செய்ய விட்டால் தொல்லை என்று முடிவு செய்தேன். அதனால் ரவியிடம் பேசி சுடலையை முன்பு போல் என்னுடன் சேர்ந்து வேலை செய்ய சொல் என்று கூறினேன். அதன் பின் நானும் பாபுவும் புவனி என்ற நடிகைக்கு சொந்தமான DMU 9019 என்ற காரில் வந்தபோது வண்டியை நிறுத்தி ரவியிடம் பேசிவிட்டு சுடலைக்கு புத்தி சொல்லி அவனை வேலைக்கு சேர்த்து கொள்ளலாம் என வண்டியில் ஏற்றிக்கொண்டு சாராய கடை அருகே சென்று மோகனையும் எல்டினையும் காரில் ஏற்றிக்கொண்டு நேராக வீட்டுக்கு சென்றோம். என் வீட்டு மாடியில் உட்கார்ந்து சுடலை சாப்பிட்டு கொண்டு பேசிக்கொண்டிருந்த போது சுடலை செத்துப்போன லலிதாவை பற்றி பேச்சு எடுத்தான். நான் அவள் பேச்சு வேண்டாம், இன்று வேறு ஏதாவது பேசலாம் என்றேன். அதற்கு சுடலை, உனக்கு என்ன தெரியும் அவளை பற்றி? அவ கூட நான் எங்கெல்லாம் போட்டோ எடுத்தேன் தெரியுமா? எங்கெல்லாம் ரூம் எடுத்து தங்கினோம் என்று தெரியுமா? அவள் உடம்பில் எங்கெல்லாம் எத்தனை மச்சம் இருக்கிறது என்று எண்ணி வச்சிருக்கேன். அது உனக்கு தெரியுமா என்று கேட்டான். அப்போது நான், நீ என்னை விட 8 வயசு சின்ன பையன், நீ யாருக்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாம இந்த மாதிரி பேசுறியே என்று சொல்லி எழுந்து அவனை ஒரு அடி அடித்தேன். அந்த மாதிரி நேரம் எப்போது வரும் என்று காத்திருந்த பாபு மேலே இருந்த டவல் ஒன்றை எடுத்து சுடலையின் பின்பக்கமாக இருந்த கழுத்தில் போட்டு இறுக்கினான். சுடலை தடுமாறி கீழே சாய்ந்தவுடன் அவன் கால்கள் உதைத்ததை தடுப்பதற்காக எல்டின் கட்டிப்பிடித்து கொண்டான். மோகன் வாயை பொத்தி கொண்டான். நான் சுடலையின் விரை மீது 2 முறை குத்தினேன். சிறிது நேரத்தில் சுடலை இறந்து விட்டான். மாடியிலேயே சுடலையின் உடலை பெட்ரோல் ஊற்றி எரித்தும் முழுவதும் எரியாத உடலை கோவளம் பிரிட்ஜ், அதாவது கோவளம் பாலத்துக்கு கீழே போய் வீசினோம். சுடலை காணாமல் போனது குறித்து ரவி தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தான். அனைத்து கட்சி பந்த் நடந்த நாளுக்கு முந்தின நாள் இரவு நாங்கள் உட்கார்ந்து இருந்த இடத்திற்கு வந்த ரவி அளவுக்கு அதிகமாக குடித்திருந்தான். தனக்கு ஆட்டோ வாங்கி தரவில்லை என்றால் போலீசிடம் போய் சொல்லிவிடுவதாகவும் மிரட்டினான். அந்த நேரத்தில் எனக்கு ஆதரவாக சிவாஜி பேசிய போது அவர்கள் இருவருக்கும் இடையே வாய்த்தகராறு முற்றியது. அதன் பின்னர் நான், பாபு, மோகன், எல்டின், சிவாஜி ஆகியோர் சேர்ந்து சிவப்பு துண்டால் ரவியின் கழுத்தை நெரித்து கொலை செய்தோம். அவனது பாடியை சாராய குடன் முன்பு ஒரு குழி தோண்டி புதைத்து விட்டோம். 1988 மே 23ஆம் தேதி மந்தவெளியை சேர்ந்த சம்பத், மோகன், கோவிந்தராஜ் என்பவர்களும் இவர்களுடன் கொலை குற்றத்திற்காக வாரண்ட் போட்டு தேடப்படும் வில்சன் என்பவரும் தாஜ்மஹால் லாட்ஜில் கதவு பூட்டியிருக்கும் போது சுவர் மேலே ஏறி ஒவ்வொரு அறையாக சென்று அறை கதவுகளை திறந்து பிராத்தல் தொழில் செய்யும் பெண்களிடம் கலாட்டா செய்து பயமுறுத்திவிட்டு சென்றதாக அந்த பெண்கள் எங்களிடம் சொன்னார்கள். இதை தாஜ்மஹால் ஹோட்டல் மேனேஜர் முருகேசனிடம் விசாரித்ததில் உண்மை என்று தெரிய வந்தது. அடுத்த முறை கலாட்டா செய்தால் பார்த்து கொள்ளலாம் என்று பேசாமல் விட்டுவிட்டேன். ஆனால் 5-6 நாட்கள் கழித்து, அதாவது 1988 மே 29ஆம் தேதி மாலை 4 மணி அளவில்
நான், பாபு, சிவாஜி ஆகியோர் சுமதி வீட்டில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது மந்தவெளியைச் சேர்ந்த சம்பத், கோவிந்தராஜ், மோகன் ஆகியோர் மீண்டும் தகராறு செய்வதாக சாராய கடையில் வேலை செய்த ரவி என்பவன் ஓடி வந்து சொன்னான். அதன் பிறகு அவர்களை மடக்கி பிடித்து அடித்து என் வீட்டில் இருந்த ஸ்டோர் ரூமில் அடைத்தோம். அன்று இரவே 2 பேர் செத்து விட்டார்கள். தப்பிக்க முயன்ற கோவிந்தராஜையும் கொலை செய்தோம். மந்தைவெளிக்காரர்கள் 3 குடும்பத்தினர் அளித்த புகாரில் திருவான்மியூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்னை விசாரித்து 1988 ஜூன் 26ஆம் தேதி கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அன்று மாலையை ஜாமீனில் வெளியே வந்து விட்டேன். மறுநாள் மாலை என்னுடைய புல்லட் வண்டி எடுத்துக்கொண்டு என் குழந்தையையும் மனைவியும் பார்க்க செய்யாறு கிளம்பினேன். ஜெயவேலுவை வழியில் சந்தித்து திருவான்மியூர் ஆட்டோ ஸ்டாண்டில் பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது திருவான்மியூர் போலீசார் பாபுவுடன் வந்து என்னையும் ஜெயவேலையும் கைது செய்தார்கள். போலீசாரிடம் நடந்தவைகளை கூறி இறந்து போனவர்களை புதைத்த இடங்களை காட்டினேன். பின்பு 1988 ஜூலை 7ஆம் தேதி என்னை ரிமாண்ட் செய்தார்கள். அதன் பின் என்னை கஸ்டடி எடுத்து வந்து ப்ராப்பர்ட்டி எல்லாம் கைப்பற்றினார்கள். இப்படிதான் சுடலையும் ரவியும் கொலை செய்த விபரத்தை நீதிமன்றத்தில் ஆட்டோ சங்கர் வந்து தெரிவித்திருக்காரு. ஆட்டோ சங்கர் ஒப்புதல் வாக்குமூலத்திலிருந்து பார்க்கும்பொழுது ஆட்டோ சங்கர், சுடலை, லலிதா இந்த முக்கோணம் தான் வந்து அப்பையிலேருந்து சுத்திட்டு இருக்கு. கொலை, பழிவாங்கிறது, அன்பு, காதல், பாசம், நட்பு எதாக இருந்தாலுமே அப்படி இருந்த 3 பேருக்கு இடையில இருந்த நட்புல வந்து சுடலையும் லலிதாவையும் வந்து ஆட்டோ சங்கர் வந்து கொலை பண்ணியிருக்காரு. இது வந்து ஒப்புதல் வாக்குமூலமும் பதிவு செஞ்சிருக்காரு. தான் பண்ண இந்த கொலைகளுக்கு வந்து என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இந்த கொலைகளை தவிர்த்திருக்கலாம் என்பதற்கும் சில காரணங்களை சொல்லியிருக்காரு. அது தொடர்பான விளக்கத்தை அடுத்த எபிசோட நம்ம பார்க்கலாம். அது இன்னும் சுவாரஸ்யமான தகவலோட இருக்கும் என்பதை நாங்கள் உறுதியாக கூறுறோம். எனவே எதிர்பார்ப்புடன் காத்திருக்கோம் அன்பு நெஞ்சங்களே. நன்றி. நன்றி தமிழ் உறவுகளே. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.